ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதா கிச்சன் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தவா முட்டை சாதம் தான் செய்ய போகிறோம். தவாலேயே நம்ம சூப்பராக குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போதும். ஒரு முட்டை வச்சு நம்ம செஞ்சிடலாம். அதுதான் இந்த வீடியோவில் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். தவா முட்டை சாதம் கலர போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுட்டோம். எண்ணெய், பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, மசாலா பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தூள், பெப்பர் தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் உப்பு, ஒரு முட்டை, சாதம். இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். தவா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதில் வெங்காயம், பூண்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு. இப்போ இதில் வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் தான் நமக்கு முட்டை டேஸ்ட்டாக இருக்கும், முட்டை சாதம். இப்போ இதில் நம்ம முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இதுலேயே நம்ம எடுத்து வச்சாலே மசாலா தூள், மஞ்சத்தூள், பெப்பர் தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா தூள் இது சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோ இது நல்லா இப்படி மசாலா ஒரு 2 நிமிஷம் மசாலாவோட சேர்த்து இது வதங்கணும். அதுக்கப்புறம் இதை நம்ம ரைஸ் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். வேண்டியதான். அவ்வளோதான். நமக்கு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு நம்ம ஒரு தவா முட்டை சாதம் செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா சூடாக சாப்பிடணும், சூப்பராக இருக்கும். இதுதான் முட்டை தவா சாதம். இப்போ அவ்வளோதான், முட்டை நல்லா வெந்துச்சு. இப்போ இதோட நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. தவா முட்டை சாதம். கொஞ்சம் இதில் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். பாருங்கள், முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூடாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்லா பூண்டு ஃப்ளேவரு, வெங்காயம் ஃப்ளேவர் சூப்பராக இறங்கியிருக்கு இதில். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.